சென்னை சமூக பணி கல்லூரி சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் வழங்கும் சமத்துவம் காண்போம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. பழங்குடியினர் வாழ்வும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கலந்துரையாடலாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இங்கே அன்றாடம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளும் பழக்க வழக்கங்களையும் இங்கே மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை மட்டும் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே கலந்து பேச வந்திருக்காங்க. மாசி சடையன் மற்றும் வடிவேல். இவங்க 2 பேருமே உட்காந்துங்கய்யா இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கிய இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு எதற்காக பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க? நாங்கள் வெளிநாட்டில் போய் பைத்தான் பாம்பு பிடிக்கிறதுக்கோசம் போனோம். நான் மாச்சி 2 பேர் போனோம். போய் சுமாராக ஒரு 2 வருஷம் தான். 2 வருஷம் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னாக்கா இட்டு போய் அது இடம் எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியலனால அவங்க இட்டு போனாங்க. இந்த இட்டு போனாங்கன்னீங்களா, அது எங்கே இட்டு போனாங்க? அமெரிக்காவுக்கு தான் இட்டு போனாங்க சார். அது அமெரிக்காவுக்கு போயிட்டு இன்னும் வேறு நாடெல்லாம் இட்டு போனாங்க. எத்தனை நாட்டுக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும்? 3 நாடு போய் வந்துக்கிறோம். தாய்லாந்து, அமெரிக்கா, பெங்களூர். பெங்களூர் வந்து நம்ம ஊர். ஆமாம், அது பேங்காக்கா இருக்கும். இது வரைக்கும் எத்தனை பாம்புகளை நீங்கள் பிடிச்சிருப்பீங்க தோராயமாக? கணக்கு எப்படி சொல்கிறது தெரியாது சார். நான் 10 வயசுலேருந்து பிடிச்சிங்கிறேன். ஆனால் அமெரிக்கா பாம்பு மட்டும் 31 பாம்பு பிடிச்சோம். என்ன வகை பாம்புகளை அமெரிக்காவில் பிடிச்சிங்க? பைத்தான் மலை பாம்பு, தண்ணி பாம்பு மாரி. அது தண்ணி பாம்பு. இது கடிச்சா விஷம் ஏறாது. விஷம் ஏறாது. அவங்களே பிடிக்கலாமே, ஏன் உங்களை கூட்டு போனாங்க? அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லன்றதுனால எங்களுக்கு தெரியும்ட்டு அவர் இட்டு போனார். அங்கே கூட்டு போனது என்னன்னா மலை பாம்புன்னு நம்ம இங்கே சொல்லுவோம். அவங்க இங்கிலீஷில் பைத்தான்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே வந்து ஆடு, கோழி, மொயில், மான் இதை மாரி அது அதிகமாக சாப்பிட்டுடுது. அதனால் உயிரினங்கள் அழிஞ்சு போகுதுன்றதுனால அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டு பிரதம மந்திரி இந்தமாரி இருங்களை நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாந்தா அவங்க பிடிச்சிடுவாங்க இந்த பாம்பு வகையை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களை கூட்டு போனார். ஐயா, உங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பாம்பு பிடி தொழில் இருக்கு? ஆமாம் ஐயா. இப்போது வெளிநாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போது பத்மஸ்ரீ விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் ஐயா. இப்போ நீங்கள் அதே பாம்பு பிடி தொழிலை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை வேறு தொழில் இருக்கீங்க? இல்லை ஐயா, நான் பாம்பு இப்போவும் பிடிச்சிட்டு தாங்கிறேன். முடிச்சுட்டு தான் இருக்கீங்க? ஆமாம் ஐயா. இன்றைக்கி இந்த மீட்டிங் வரலன்னா நாங்கள் இன்றைக்கும் பாம்பு தான் போயிருப்போம். அது சொந்த கண்ணாடி வீரியன். கண்ணாடி வீரியன் அதெல்லாம் விஷமுள்ள பாம்பு தான் சார். அது நம்ம நாட்டில் பிடிச்சி நம்ம எடுத்து போயிட்டு நம்ம முதல்ல பண்ண வடநெம்மல்லி கல்பாக்கம் பக்கம் அங்கே எடுத்து போய் கொடுத்தோமா. அவங்க விஷத்தை எடுத்து அது ஆண்டினா மருந்தாக தயாரித்து நம்ம மக்கள் இந்த கைனி விவசாயம் ஆடு மாடுங்கிறது மாரி போகுதுங்க இல்லையா, அது மாதிரிக்கு அது தொடர்ந்து அது எதனா தொட்டுடுச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரி மூலிமா போனால் நம்ம ஆண்டினா மருந்து அங்கே தயாராக இருக்கும். கடந்த 50 ஆண்டுகளில் நிறைய தொழில்கள் வந்துருச்சு இல்லைங்களா? ஆனாலும் வேறு தொழிலுக்கு போகாமல் இன்னும் இந்த பாம்பு பிடி தொழிலை செய்கிறதுக்கான காரணம் என்ன? எங்கள் பாரம்பரிய அழியக்கூடாது சார், எங்களது இருந்துன்னே இருக்கணும். அதேமாரியா வந்து என் பிள்ளைங்களையும் என் பேத்திங்களையும் படிக்க வைக்கணுன்ற ஆசை அதிகம் இருக்குது. நாங்கள் படிக்கலனாலும் அதுங்க படிக்கணும், அதுங்களும் ஒரு அதிகாரிங்களாக போகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது ஐயா. எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எங்கள் அப்பா அம்மா கஷ்டமான எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. எப்படின்னா அறுத்து எலி பிடிச்சி கைன் போய் வேலை செஞ்சு அப்போது அப்படி சம்பாரிச்சாங்க. இப்போ வந்து வேலை எங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் மேல்மைக்கு நாங்கள் ஒரு பாம்போட விலை எங்களுக்கு வந்து இன்றைக்கி 4000 சார். எந்த பாம்புக்கு? கண்ணாடி வீரியன். கண்ணாடி பிடிச்சா 4000 ரூபாய். ஆமாம். நல்ல பாம்பு 4000 ரூபாய். சுருட்டை வீரியன் 1500 ரூபாய். கட்டி வீரியன் வந்து 1800 ரூபாய். ஏன்னா எங்களுக்கு படிப்பு அறிவு இல்லாததுனால எங்களுக்கு பேச தைரியம் வரலை. கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தோமா நாங்களும் பேசுவோம். ஆனால் பாம்புக்கிட்ட மிச்ச எல்லாத்துக்கிட்டையும் எங்களுக்கு வந்து துணிச்சல் அதிகமாக இருக்குது கண்டி. இதைமாரி மக்களை பார்த்தா கொஞ்சம் அச்சமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து எல்லா பணிகளையும் சேர்ந்துக்கலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பேச வலு இல்லை சார். பாம்பை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லை, மனுஷர்களை பார்த்து பயம்ட்டீங்க. அப்போ மனுஷர்கள் அந்த அளவுக்கு பாம்பை விட மோசமாக அந்த அளவுக்கு திறமை இல்லை சார் பேசுறதுக்கு. ஏன்னா ஒரு படிப்பு அறிவு இருந்ததுனாக்கா பேசலாம். இப்போ பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துக்கிறாங்களே, அது எதனால? இந்த பாம்பு பிடிச்சதுனால தான். அதாவது என்ன அழகுனா, படித்தவர்கள் கூட இன்னைக்கு அமெரிக்காவுக்கு விசா கிடச்சி போக முடியல. படிக்காத நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. அது அது எங்க திறமை.
இன்னும் வெள்ளந்தியோட இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் மனசு குழந்தை மனசோட பேசுறீங்க பாருங்க. ஆமாய்யா. உங்க பசங்களும் உங்களுடைய பசங்களோட எதிர்காலமும் சிறப்பா இருக்கும். அவங்க நல்லா படிச்சு பெரிய ஆனவங்க நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. சமத்துவம் காண்போம் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்மிடையே மேலும் 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. டாக்டர் வாசமல்லி அவர்கள் தோடா பழங்குடி சமூகத்தின் முதல் முதுகலை பட்டதாரி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் பழங்குடிகளின் உணவு மற்றும் தொழில்களை ஆய்வு செய்து வருகிறார். முதல்ல நான் கேட்க விரும்புறது உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய அடையாளங்களாக நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்கள். எங்களுக்கான தாய்மொழி இதுவாக பேசுகிறோன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் மலையாள இனத்தை சார்ந்தவர். இப்போ எங்களை பொறுத்தவரை மலை சார்ந்த பகுதி தான். எங்களுக்கு தொழில் விவசாயம் தான். விவசாயம் தான். எங்களுக்கு வேற தொழில் கிடையாது. மலையாளியை பொறுத்தவரையில் லேண்ட்லெஸ் கிடையாது. எல்லாமே நிலத்தோட இருக்கக்கூடியங்க. மொழி தமிழ் தான். தமிழ் தான். உணவு முறைகள்லாம் எப்படி உங்களுக்கு? உணவு முறைகள் சாதாரண உணவு முறைகள் தான். நீங்கள் சாதாரண உணவு முறைனா என்ன சாதாரண உணவு முறை களி கூழ் இந்த மாதிரி கம்மங்கூழ் ராகிக்கூழ் இந்த மாதிரி அதிகமாக உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் அந்த காலத்தில். பட் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் மாறுபட்டதுனால ரைஸு. ஏன்னா எதுவுமே நாங்கள் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் இல்லை. நான் இருளர் பழங்குடி எஸ்எஸ்எல்சி வரைக்கும். இப்போ இருக்கிற எஸ்எஸ்எல்சியில் பழைய எஸ்எஸ்எல்சி அது படித்து முடிச்சுட்டு பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்கிறேன். பழங்குடிகள்னு சொன்னாலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். முன் தோன்றிய குடி பழங்குடி. குறிப்பாக இருளரில் இருக்கிற பகுதி தண்ணி இருக்கிற பகுதியாக இருக்கும். பாம்பு கண்டா படைய நடுங்கணுமா, அந்த பாம்பை பிடிச்சி தோலை உரிக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் அதாங்க செய்வோம். நாங்கள் பாம்பை பிடிச்சி அந்த தோலை பதப்படுத்தி அதை போய் சந்தையில் விற்றுட்டு 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்றுட்டு வருவாங்க. தோலை உரிச்சு பழக்கப்படுத்தினா தான் ஸ்கூலில் எல்லாரும் தோலை உரிச்சு போடுவேன்னு எல்லாரும் அங்கே ஸ்கூலில் வளர்க்க முடியாது. அப்படி தான் அந்த எங்களுடைய வாழ்க்கை முறை அவ்வளோ மோசமாக இருந்தது. எங்களுடைய தாய்மொழி தமிழ் தான். எங்களிலே கொஞ்சம் மாற்று மொழியும் இருக்குங்க. மலையாளம் கலந்து பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, கன்னடம் கலந்து பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, தெலுங்கு கலந்து பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. சொல்லுங்க, உங்களுடைய பழங்குடியினத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உணவு முறைகள் என்ன, உங்க வாழ்வியலை பத்தி சொல்லுங்களேன். சவுத் ஜோன்ல எங்களை நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க. குருவிக்காரர்கள்னு இங்கே நார்த் ஜோனில் சொல்லுவாங்க. சென்னை அந்த மாதிரி சுற்று வட்டாரங்களில் சொல்லுவாங்க. எங்களுக்குலாம் சின்ன வயசுல துப்பாக்கிக்காருன்னுவாங்க. நான் காலேஜ் போகும்போது எங்கள் தாத்தா துப்பாக்கியோட தான் என்னை அனுப்பி வச்சாரு. ஈஸியாக இன்னைக்கு குருவிக்காரர் நரிக்குறவர்னு ஈஸியாக கிண்டல் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சோளம், சின்ன சின்ன பேர்ட்ஸ் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே பயிரிடுவாங்க. ஸோ அதனால எப்படி எங்களை கலோக்கியல் லாங்குவேஜில் கூப்பிட்டாங்க அப்படின்னா குருவிக்காரர்கள்னு சொன்னாங்க. அங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா நரி சாப்பிட்ற வகையான உணவுகள் விளைச்சதுனால நரிகளை வேட்டையாடுறதுனால நரிக்குறவர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் எங்களுக்கு லைசன்ஸோட கன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அதனால நாங்கள் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்யூனிட்டி. ஸோ அடுத்து எங்கள் மொழி பார்த்தீங்கன்னா குஜராத்தி வேர்ட்ஸ் வொக்காபுலரிஸ் நிறையா இருக்குங்க சார். அதில் ஸ்வேதா எங்கள் கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு பிஇ இன்ஜினியரிங், நான் எம்பிஏ எம்ஃபில். எனக்கு அவங்க உறவு முறை தான், என்னுடைய பெரியப்பாவுடைய பேத்தி, அக்கா பொண்ணு தான். உங்கள் வீட்டுக்காரமாவா? ஆமாம். ஆக்சுவலாக என்னன்னா இந்த சமூகம் ஒரு நாடோடி பழங்குடி சமூகம் தான். வாகரி அப்படிங்கிற கம்யூனிட்டியோடைய கிளான் தான். இன்னும் நாங்கள் டீட்டெயில்டாக போகும்போது குஜராத்தி அந்த ராஜஸ்தான் பேஸ்டு பீப்புள் தான். ஈவன் சிவாஜி படையிலையும் இருந்ததாக சொல்லுவாங்க. அதனால தான் எங்களை வாகரின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் சிவாஜி என்ன பண்ணுவார்னா புலி நகத்தில் தான் வேட்டையாடுவார்கள். நாங்களும் அவங்ககிட்ட வேட்டை தொழிலில் இருந்த சமூகமாக தான் நாங்கள் அறியப்படுறோம். உங்களுடைய கல்யாண முறைகள்? எங்களுடைய கல்யாண முறைகள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் நரிக்குறவர்கள் காளிக்கு எருமை பலியிடுவார்கள், மதுரை மீனாட்சி இல்லை துர்கைக்கு ஆடு பலியிடுதல். ஸோ இந்த நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம் எங்களோட கிளானை. நீங்கள் எருமை பலியிடுறவங்களா இல்லை ஆடை பலியிடுறவங்களா அப்படின்னா நாங்கள் மாமா மச்சா முறையில் இருக்கோம், அண்ணன் தம்பி முறையில் இருக்கோங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். எங்களுடைய திருமண முறை பார்த்தீங்கன்னாங்க சார், அவர் சொன்னார்ல ஆடை சாமிக்கு ஆஃபர் பண்ணுறவங்க பஃபலோ ஆஃபர் பண்ணுறவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் மொழியில் எப்படி சொல்லுவீங்க? ஆனால் பிடிச்சிடா கிஸ் பிடிச்சி அவ்வளோதான், தமிழ் மாதிரியே இருக்கே. இல்லை இப்போ ஆக்சுவலாக என்னன்னா கம்யூனிட்டியில் நிறைய பேஸ்ட் ஆன் அந்த ட்ராவலில் நிறைய ரீஜனல் லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு பேசணும்னா நம்ம ஒரு 40 இயர்ஸ் பேக்கு போனால் தான் அந்த பீப்புள்னால பேச முடியும். கன்னடாவில் ஆங்கிலம் கலந்த மாதிரி. ஆமாம், எங்கள் லாங்குவேஜில் தமிழில் இருக்கிறனால தமிழ் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் எந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க? நாங்கள் காடர் கம்யூனிட்டி. காடர் பாஷை அப்படின்னு சொல்லுவேன் சார். எங்களோட பாஷைக்கு எழுத்து கிடையாதுங்க. எழுத்து கிடையாது. தமிழ் மலையாளம் சேர்ந்து வரும். இப்போ தேன் எடுக்க போவாங்க சார் எங்கள் மக்கள்.
தேன் எடுக்கிறது, அப்புறம் குங்குலியம், சீவக்காய், காட்டில் கிடைக்கிற பொருள் சேகாரம் பண்ணி விற்பனை பண்ணுறது தாங்க சார். இப்போ வழிபாடுகள்லாம் உங்களுக்கு எப்படி? வழிபாடுகள் அப்படின்னா இப்போ தனித்தனியாக சாமி இருக்குங்க சார். தேன் எடுக்க போகிறப்ப திவேசி அம்மன் அப்படிங்கிறது அது ரெண்டுக்குமே வருங்க சார். இப்போ மழை இல்லைன்னா மழை வேணும் அப்படின்னாலும் அந்த சாமி கும்பிடுவோம், இல்லை மழை வேண்டாம் அப்படின்னாலும் அந்த சாமி கும்பிடுவோம். எப்பெல்லாம் மழை வேணும்னு வேண்டுவீங்க, எப்போ மழை வேண்டாம்னு வேண்டுவீங்க? ஜனவரி பிப்ரவரியில நல்லா மிளகு சீசனுங்க சார். இப்போ மழை வேண்டாம். ஆ நம்மளுக்கு நம்ம விவசாய நிலத்துல வந்து கொஞ்சம் வறட்சியா இருக்கும் அப்படிங்கிறப்ப மழை வேணும் அப்படிங்கிற. மழை வேணும்னு வேண்டுவீங்க. இவர் ஹஸ்பண்ட் தானே? ஆமாம். இப்போ தேன் எடுக்கிறீங்க, இப்போ அங்கே காடுக்குள்ளே இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் விற்று நீங்கள் வருமானம் ஈட்டுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது? ஒரு 20,000 30,000 கிடைக்கும் சார். ஒரு வருஷத்துக்கா ஒரு மாதத்துக்கா? ஒரு வருஷத்துக்குங்க சார். ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதானா? ஆமாம் சார். அது விளைச்சலை பொறுத்துங்க சார். விளைச்சல் நல்லா இருந்தால் எவ்வளோ இருக்கும்? ஒரு 25,000 30,000. 25,000 30,000 வச்சு நீங்கள் ஒரு வருஷம் பூரா நீங்கள் வந்து ஆமாங்க சார். உங்களால் நடத்த முடியுமா? அப்படிதாங்க சார். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வாடகை இப்போ என்ன, அது எப்படி உங்களுக்கு வாடகை இல்லையா? வாடகை இல்லைங்க சார். வாடகை இல்லை. அப்போ உங்களுக்கு உணவு சார்ந்த செலவுகள்லாம் காடுகள்ல இருந்து வரக்கூடியதை எடுத்துப்பீங்களா எப்படி? காட்டில் கிடைக்கிற கிழங்கு, ம் தேன் எடுக்கிறது நிறையா கிடைக்கும். இப்போ தேனெல்லாம் எடுக்க போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க சார். ஒரு மாதம் கூட காட்டுக்குள்ளேயே தங்கி இருப்பாங்க. தேனெல்லாம் எவ்வளோக்கு வாங்குவாங்க கடைக்காரங்க, எவ்வளோக்கு நிர்ணயிப்பாங்க அந்த ஒரு ஒரு பாட்டிலுக்கு? நம்ம ஒரு 700 சொன்னால் அவங்க 400 300 அந்த மாதிரி சொல்லுவாங்க சார். இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து பொதுவாக ஆனைமலை தொடர்கள் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு வந்து ஒவ்வொரு போராட்டங்கள் வந்து வென்றெடுத்து தமிழக அரசின் உதவியோடு இப்போ வந்து நல்லபடியாக கொஞ்சம் நடந்துட்டு இருக்குங்க சார். போராட்டம்னு சொன்னார்ல, என்ன கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க குறிப்பாக சொல்லுங்களேன். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நெல், ராகி, மக்காச்சோளம் அந்த மாதிரி தெனை அந்த மாதிரி விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறவங்க சார். 2010 வரைக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தேசிய புலிகள் சரணாலயம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு எங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அப்போ ஆனைமலை தொடர் இருக்கிறவங்கள வந்து காடர் பழங்குடியினரை ஒரே இடத்துல இருந்தால் உங்களுக்கு வீடு கட்டி தர்றோம், கரண்ட் போட்டு தர்றோம், எல்லாம் செஞ்சு தர்றோம் அப்படின்னு ஒரே இடத்துல உட்கார சொல்லிட்டாங்க சார். நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிலச்சரிவுங்க சார். 2018 நிலச்சரிவு. அப்போ சின்னவன் வந்து எங்கள் வீட்டில் 3ஆவது பையன் பால் குடிச்சிட்டு இருந்தான். ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். அவனையும் தூக்கிட்டு அந்த காற்றுலையும் மழையிலையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் வந்து எங்களை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பில் தங்க வச்சாங்க சார். இப்போ தண்ணிக்கு கஷ்டப்படுறது, பாத்ரூம் போகிறதுக்கு கஷ்டப்படுறது, நிறையா கஷ்டங்கள் அனுபவித்தோம். அப்புறம் வந்து இப்படியே இருந்தால் நம்மளுக்கு நிலம் கிடைக்காது அப்படின்ட்டு தான் சார் பால் குடிச்சிட்டு இருந்த பையனை தூக்கி அம்மா கிட்ட விட்டுட்டு தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணோம். அப்போ வந்து அந்த போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் மக்களுக்கு எங்கள் கிராமம் கல்லார் தெப்பக்குளம் மேடுக்கு மட்டும் இல்லாமல் 18 கிராமத்துக்குமே பட்டா கிடச்சிதுங்க சார். பட்டா வாங்கிட்டீங்க? 2006 வன உரிமை சட்டப்படி பட்டா வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதை நோக்கி இந்த மாற்றங்கள் நகரணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உங்களுடைய வாழ்வியல் முறை என்ன சொல்லுங்களேன். என்னோட பேர் திருமூர்த்தி, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். நான் வந்து ஆளுக்குறுமாஸ்டர் பழங்குடியினர் சேர்ந்தவன். நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா, தேன் எடுத்தல், அப்பீஸ் டோட்டஸாக சொல்லுவாங்க. அந்த பீஸ் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி போகக்கூடிய அந்த அணி ஹார்வெஸ்டிங் ஒன்று பண்ணுவோம். அதே மரத்தில் இருக்கக்கூடிய தேனும் அது எடுப்போம். குலத்தொழிலில் வந்து தேன் எடுக்கிறது இருக்குது. அதே போல் விவசாயம், பாரம்பரிய விவசாயம் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் 2 கிளான் இருக்குது, நாகரா பெல்லகான்னு சொல்லுவோம். நாகரான்றது வந்து பிளாக் கோப்ரா, பெல்லகான்றது ஒயிட் கோப்ரா. ஸோ வி டோன்ட் கெட் மேரிட் வித் த சேம் கிளான்ஸ். இதில் என்ன அப்படின்னா, வரதட்சணை இருக்காது, டிவோர்ஸ் இருக்காது. ஸோ இந்த மேரேஜ் சிஸ்டத்தில் முதலின்னு சொல்ல ஒரு ஹெட்மேன் இருப்பார். அவரோட பெர்மிஷன் வந்து 2 கிளான்ஸில் ஒவ்வொரு ஜாதிக்காரன் இருப்பாங்க. நம்ம கவுன்சிலர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஜாதிக்காரன் யார் அப்படின்னா, நாகரா கிளானில் இருக்கக்கூடிய ஜாதிக்காரன் வந்து பெல்லகா கிளான் இருப்பார். பெல்லகா கிளான் இருக்கக்கூடிய ஜாதிக்காரர் வந்து நாகரா கிளான் இருப்பார். ஸோ இந்த 2 ஜாதி அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி. இன்கேஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏதோ டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க 2 பேர் பேரண்ட்டுக்கு சொல்லக்கூடாது, ஃபாதர்லாம் மதர்லாம் சொல்லக்கூடாது. they both need to tell to the ஜாதிக்காரன்ஸ் தான் சொல்லணும். ஜாதிக்காரனை வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் இன்னும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். அதை தேனெடுக்க போகும்போது அதே அந்த நாகரா பெல்லகா இல்லாமல் அந்த அணி ஹார்வெஸ்டிங் பண்ண முடியாது. அணி ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 days ஃபாஸ்டிங் இருந்துட்டு தான் போய் அணி ஹார்வெஸ்டிங் போவோம். எதனால அந்த விரதம் இருந்துட்டு நீங்கள் போகிறீங்க? பாறை வந்து 1000 அடிக்கு மேலே இருக்கும் சார். அதில் வந்து அந்த கட்டுப்பாடாக இருந்து போனால் தான் அந்த இடத்துல தேன் எடுக்க முடியும். இப்போ என்னால் படிக்க வச்சிட்டாரு. எனக்கு அணி ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நானும் என்னோட டீம் கூட சேர்ந்து போகும்போது லேடர் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பீஸ் டோட்டஸ் அனுபவி வந்து எனக்கு அடிச்சிருச்சு. ஃபீவரிஷ் ஆயிடுச்சு, நான் உட்காந்துட்டேன்.
அப்போ நான் கேட்குறேன், நானும் ஃபாஸ்டிங் இருந்தேன், நீங்களாம் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஏன் அனிபி எனக்கு கடிச்சுன்னு சொல்லும்போது, நீ போய் அந்த லேடரை போய் செக் பண்ணு, நீ போட்டிருக்க நாட்டு ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு பாருங்கும்போது, நான் போட்ட லேடரில் நாட் பண்ணது நான் ப்ராப்பராக பண்ணல. அதுக்கப்புறம் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அந்த இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு லேடரில் எடுத்துகிட்டு அந்த அணி ஹார்வெஸ்டிங் பண்ணுற இடத்துக்கு போயாச்சு. மேலே வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, லேடரில் ஒருத்தர் இருப்பார், கீழே வந்து 4 பேர் இருப்பாங்க, ஆப்போசிட் மவுண்டனில் யாரோ ஒரு நபர் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நான் அப்ரெண்டிஸாக இருக்கிறனால என்னை வந்து ஆப்போசிட் மவுண்டன் நிற்க வச்சிட்டாங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு சொந்த மொழி தெரியாது. என்னோடய சொந்த மொழி வந்து ஆளு குறும்பாஸ் மொழி தான். நான் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழில் சொல்லும் போது அப்போவே கீழே இருக்கிற சொன்னார், நீ இன்னைக்கு நல்லா மாட்டிட்ட அப்படின்னாங்க. அனிபீஸ் எல்லாம் வந்து எனக்கு அடிச்சிருச்சு. ஸோ ஐ டிடன்ட் நோ தட் ஐ நீட் டு பி யூஸ் the own language in that place. உங்கள் மொழியில தான் பேசணும். மொழியில் தான் இங்கே பேசணும். பேசினா கிடைக்காது. கிடைக்காது. நம்ம மக்கள் வந்து இங்கே இருக்காங்கன்னா அனிபிக்கு தெரியுது. அப்படியா? ஆமாம் சார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. மொழியை கற்றுதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் இயர் அந்த அணி ஹார்வெஸ்டிங் போகிற இடத்துக்கு போகும்போது சேம் லேடர் நல்லா நாட் டைப் பண்ணேன். அந்த அனிபி என் கையில் வந்து உட்காந்துருச்சு. என்ன எதுவுமே பண்ணல. Then there is an indication that I just communicated with the nature ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. லேடருக்கு மறுபடியும் லேடரில் எடுத்து அந்த அணி ஹார்வெஸ்டிங் பண்ணுற பேச போகும்போது என் சொந்த மொழியில் அங்கே சொல்லும் போது அனிபிசி மேலே வந்துச்சு. எனக்கு எதுவுமே சொந்த மொழியில் என்ன சொன்னீங்க? நான் இல்லை வந்தது, நான் தான் வந்தது அப்படின்னு நான் இங்கே வந்திருக்கேன், நான் நீங்கள் மக்காத்தா, நானும் உங்களோட பிள்ளைகள் தான் அப்படி சொல்லி அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அதாவது இவர் சொன்ன கதையிலேருந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, தாய்மொழி மறக்காமல் இருங்கன்னு நம்மளாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது தேனீக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மனுஷங்களுக்கு தான் நிறைய இங்கே தெரியறதில்ல. ஐயா, நான் வந்து மலைக்குறவன் இனத்தை சார்ந்தவன். அந்த மொழி மறந்தனால ஒரு தேனை கொடுத்துச்சு. அந்த மொழி இப்போ எனக்கே தெரியாதனால இந்த இனம் இருக்குதான்ற அளவுக்கு மறைஞ்சு போயிடுச்சு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதில் குறிஞ்சியில தான் ஃபர்ஸ்ட் முதல் மனிதன் தோன்றினான்ற வரலாறு இருக்கு. இந்த வரலாற்று காப்பியங்களில் முருகன் எங்களுடைய குலதெய்வம். இந்த குடியின் பெருமையை பேசுவதற்கு பல தலைவர்கள், பல செயல்பாடுகள், பல அறிவியல்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட அந்த மொழியின் பெருமை எனக்கு தெரியவில்லை. அந்த மொழியின் பெயர் குறுமொழி. உங்களுக்கு பேச தெரியாது? எனக்கு தெரியாது, அதனாலதான் இவ்வளவு பேசிட்டீங்கய்யா. இந்த மொழி மறந்தனால இதனுடைய ஜாதி சான்றிதழை கூட சரியாக இந்த இடத்துல தான் நான் இருக்குன்னு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கூட வாங்க முடியல. ஏன்னா அவனால ப்ரூவ் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த மொழியை மறந்துட்டான், அந்த செயல்பாடுகளை மறந்துட்டான். இல்லை, நகர வாழ்க்கையை விட்டு திருப்பி நீங்கள் அங்கே போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க, உங்களுக்கு இப்படி எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது? இது வந்து எப்படின்னா, இதனுடைய காலகட்டம் எனக்கு தெரியாதனால இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது வந்து செயல்படாமே இருக்கு என் மைண்டில். இன்னும் நான் அதுக்குள்ளே போகணும்னு நினைச்சாலுமே இப்போ என்னால் போக முடியாது. ஏன்னா அதுக்கான சுற்றுச்சூழல் இங்கே நமக்கு அமையப்படலை. ஆனால் இப்போ அங்கே இருக்கிறவங்களை பார்க்கணுன்னாக்கா அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, யாரு என்ன, இதனுடைய ரிசர்ச் மூலிமா, என்னுடைய என்ஜிஓ மூலிமா அதை நான் ட்ரை பண்ணுறீங்க. தொடர்படுத்தி அவங்கள வந்து ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ பழங்குடியினர் வாழ்க்கையை பற்றியும் வாழ்வியல் முறைகளை பற்றியும் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோங்க. இந்த நகரமயமாக்கல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு இல்லையா? அதாவது நம்மெல்லாம் வந்து இருப்பிற இடத்த விட்டுட்டு நம்ம வாழ்வாதாரத்தையும் படிப்பையும் நோக்கி அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த இடைப்பட்ட இந்த தூரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பழங்குடி இருளர் சமூகத்தை சார்ந்த சரவணன். நாங்கள் படிக்கின்ற காலத்தில் வந்து எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருளர் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுக்கப்படலை. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னியேரியில் குறிப்பாக ஒரு குடும்பத்துக்கு இருளர் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது என்று சொன்னாங்கன்னா அது எங்களுடைய குடும்பம்தான். எங்களுக்கு 4 பிள்ளைகள், 4 பேரும் கொடுத்தாங்க. அதில் முதல் பட்டதாரி நான். அதான் நீங்கள் குடும்பத்தினோட நீங்கள் அநேகம் பேர் முதல் பட்டதாரி, முதல் தலைமுறையிலேருந்து படித்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த முதல் பட்டதாரி ஆனதுக்கப்புறம் நம்ம தலைமுறையை மாற்றணும் படிப்பின் மூலியமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அப்படி இங்கே யாரெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி இங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கம்மா, எது உங்களை படிப்பை நோக்கி நகர்த்தியது? நான் சேலத்துலேருந்து வரேன். வாழப்பாடி பக்கத்தில் நெய்யமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். எங்களுது வந்து மலையாளி சார். மலையாளி. ஓகே. நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அங்கே நிலம் இருக்குங்க சார். கம்பு, சோளம், தெனை, வரகு, கேழ்வரகு அந்த மாதிரி விளையுங்க சார். அதை வச்சு தான் சமைச்சு சாப்பிடுவோங்க சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரேஷன் அரிசி தராங்க. ஆமாம், வந்திருக்காங்க சார். அவங்களுக்கு மைக் கொடுங்க. இப்போ உங்களுக்கு விவசாயத்தில் கிழங்கு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குதுன்ட்டாங்க. எதுக்காக பிள்ளை படிக்க வைக்கணும்னு நினச்சிங்க சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னும் கையெழுத்து கூட பாட தெரியாது. அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து பெரியவங்களா வரணும் அப்படின்னு தான் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுங்க சார். 7 கிலோமீட்டர் நடந்து தான் சார் எங்கள் பாப்பாலாம் படிச்சிச்சு கீழே. அப்போ அன்னைக்கு கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும், நடந்து தான் படிக்க வச்சோம். தேனியிலேருந்து எழிலரசுன்னு ஒரு மேடம் டீச்சராக வந்தாங்க. அவங்க வந்து 15 வருஷமாக அங்கே இருந்தாங்க சார். அவங்க எடுத்து சொல்லி எங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரி படிக்க வைங்க,
வந்து கல்யாணத்துக்கெல்லாம் முன்ன போகாதீங்க, பிள்ளைங்கள படிக்க வச்சு பிள்ளைங்கள முன்ன கொண்டுட்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாலே இப்போ 27 வயசு வரைக்கும் படிக்க வச்சுங்க சார். 27 வயசுல படிக்க ஆமாங்க வச்சீங்க. சார். இப்பதான் முன்னெல்லாம் எந்த வயசுல கல்யாணம் பண்ணுவீங்க? 18, 19 பண்ணுவோம். 18, 19 பண்ணிடுவீங்க. இன்னொருத்திங்க ஏதோ கவர்மெண்ட் ஜாப் போனால் தான் கல்யாணம் பண்ணதான் உள்ளொருத்திங்க வச்சுருந்தேன். எனக்கு இன்னமும் அதான் ஆர்வம். கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் வயசு அதிகம் போகுதுன்னு கல்யாணம் முடிச்சிருச்சு. 6 மாதம் தான் ஆகுதுங்க சார். 7 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிக்க போயிட்டு வந்திருக்கீங்க. அரசாங்க வேலை எதிர்நோக்கி காத்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டமான வாழ்க்கையில எப்போவாவது இந்த படிப்பை கைவிடக்கூடிய சூழல் வந்திருக்கா? இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து படிக்கும்போது அம்மாலாம் வேலை செய்கிறது பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குங்க சார். அவங்க காட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ வந்து நான் என்னை எப்படி தேத்திப்பேன் அப்படின்னா, நம்மளால் காட்டில் வேலை செய்ய முடியும், அவங்களாலேயும் செய்ய முடியும். அவங்க வந்து நமக்கு பதிலாக அவங்களால படிக்க முடியாது, நமக்கு நம்ம தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் தேத்திப்பேன் சார். ஒரு பொண்ணாக அதிகமாக படிச்சிருக்கிறது எங்கள் வில்லேஜில் நான் தான் சார் ஃபஸ்ட்டு. எனக்கு அப்புறம் வந்து இப்போ படிச்சுட்டு வராங்க சார். நீங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். ஸோ இந்த கல்வி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ தைரியத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க சார். முதல்ல தைரியத்தை கொடுத்துருக்கு. ஆமாங்க சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் கிட்டத்தட்ட 54% கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லேன், எங்கள் அமைப்பு நாங்கள் செயல்படுத்தப்படல. கிட்டத்தட்ட எங்ககிட்டே ஒரு 10 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இருள சமூகத்தில் நான் சொல்கிறேன், கல்வி மட்டும்தான் அதுக்கான ஒரே வழி. அதுக்கு அரசாங்கம் நிறைய பல சலுகைகளை கொடுத்துட்ருக்கு. அதை தொட்டு பிடிச்சிடணும். தொட்டு பிடிச்சால் மட்டும்தான் மாற்றங்கள் நிகழும். அப்போ தான் சமத்துவம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பழைய சமத்துவத்தில் ஒரு பெரிய சேஸ் ஒன்று இருக்குது. நம்மளுடைய தோழர் பிர்சா முண்டா, இந்தியாவோட மிக மூத்த ஒரு பழங்குடியின தலைவர். அவரோட வார்த்தைகள் ஒன்று, சுதந்திரம் எங்கள் வாழ்க்கை, சுயாட்சி எங்களது கொள்கை, சுயசார்பு எங்கள் பாரம்பரியம், இயற்கை எங்கள் பெற்றோர். அப்படி இயற்கையின் பிள்ளைகளாக இருக்க நாம் முன்னேற வேண்டுமென்றால் நம்மளுடைய அறிவை நாம் வளர்த்துக்கணும். நம்ம அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்கணும், வலுவாக இன்றைக்கி உரிமைகள் கேட்குற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளோட உரிமைகளை கேட்குறப்ப நிறைய மாற்றங்கள் நிகழும் நாங்கள் நம்புகிறோம். அதற்கான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். நன்றி. இளைஞர்கள் நீங்கள்லாம் எதை மாற்றணும், எந்த முன்னெடுப்பை படிப்பின் மூலியமாக உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் கொண்டு வரணுங்கிற அந்த நோக்கம், இலக்கு அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை நம்ம படித்து நம்ம முன்னேறி போய் நம்ம குடும்பத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா? நான் பிஹெச்டி பண்ணப்போ எனக்கு ஒரு ஃபெலோஷிப் ஒன்று கால்ஃபர் ஆச்சு. பிஹெச்டி பண்ணால் இந்த ஃபெலோஷிப் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபெலோஷிப்காகவே நான் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி எனக்கு கீழே ஒரு 10 பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுட்ருக்கேன். என் பேச்சை கேட்காம படிக்காமல், இல்லைக்கா எனக்கு படிப்பா வரவே வராது, எனக்கு பயமாக இருக்கும், ஸ்கூல் பக்கம் போகவே பயமாக இருக்குன்னு சொன்ன பிள்ளைங்க இன்றைக்கி 12th ஃபஸ்ட்டு பிஎஸ்சி பாட்னி, பிஜிபி பாட்னி படிச்சுட்ருக்காங்க. எனக்கு அவங்களெலாம் பார்க்குறப்ப ஓகே, நம்ம இப்போ பிஹெச்டி பண்ணுற நம்மளே ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கும்போது நாளைக்கு நான் ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை சம்திங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாலேயும் ஒரு 100 பேர்த்த கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு எது கொடுத்துச்சு அந்த எஜுகேஷன். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. கல்வி எதை நோக்கி உங்களை நகர்த்தி இருக்குன்னு கேட்டேன், எதை நோக்கி நீங்கள் மாற்றணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. தோடா பழங்குடி இன முதல் முதுகலை பட்டதாரியான வாசமல்லி அம்மா கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வழக்கத்தில் இருக்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து நிறைய முடி இருக்கும், குளிச்சா காயாது இல்லைங்களா, அதனால தனித்தனியாக பிரித்து கொஞ்ச நேரம் கட்டி வச்சோன்னா அது அப்படியே சுருளாக இருக்கும். இந்த மாதிரி விசேஷங்கள்ல நல்லதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவோம். ரெண்டாவது வந்து ஆண் பிள்ளைக்குள்ள கூட அவங்க வந்து பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டக்கூடாது. ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்கள் பாம்பு வழிபடுறோம், நோஹராவுன்னு சொல்லுவோம், நாகப்பாம்பு, அது அறிகுறியாக நாக வம்சத்தை சேர்ந்தவங்களா இருக்கான்னு ஒரு சின்ன கதையும் சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து காஸ்மன்தேவ். ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் பேரும் மாறிடும். ஸ்கூலில் எழுதவும் முடியாது அவங்களுக்கு, அதனால பேரெல்லாம் மாறிடும். அங்கே மாறினதான் வாசமல்லியா? ஸ்கூல் பேர் தான் வாசமல்லி. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். தோடா பழங்குடி பாடல் இருக்கு இல்லையா, அந்த பழங்குடியின பாடல்களை நான் உங்கள் குரலில் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு மலையும் இருக்குது. அந்த மலையை தான் நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம். அங்கே வந்து உருவம் கிடையாது. அந்த வழியாக சூரியன் உதிப்பார். சூரியன் வந்து நாங்கள் வணங்குவோம். இப்போது அந்த சூரியன் மலை வழியாக உதிச்சு எந்த புனிதமான இடத்துக்கு அருள் புரிவாருங்கிறது ஒரு பாட்டு நான் பாடுறேன். இப்போ
Pedmararai Noishganada Melaskai Gosganadan Karatai Noishganada இந்த மாதிரி நீலகிரியில் இருக்க மலை அத்தனை சொன்னா இந்த செஷனை முடிஞ்சிடும். அத்தனை வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கிறது நம்ம சமுதாயத்துடைய கடமை. எல்லா மலைகள் பேர் தான் எங்களுக்கு பிரார்த்தனை வார்த்தையாக இருக்கும். அதையெல்லாம் நான் சேகரிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து தொல்குடி மின்னணு களஞ்சியத்தின் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களை மாதிரி கொஸ்டின் கேட்க எனக்கு எங்களை பற்றி நிறைய தெரிய ஆரம்பிச்சு. நிறைய புத்தகங்களை படித்தா நம்ம அறிவு வந்து நமக்கு சொத்தாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ நான் என்ன பண்ணேன், டிக்ஷனரி பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உதவி பண்ணேன் டோக்கியோ ஜப்பான் யூனிவர்சிட்டியில். அப்போ அவங்க வந்துட்டு இந்த லாஸ்ட் ஏப்ரலில் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. 7000 வார்த்தைகள் கொண்ட டிக்ஷனரி. அது எங்கள் மொழியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அதனால் நம்ம அடிப்படை தேவைக்கு அப்புறம் நூலகத்துக்கு போய் நம்ம மலைவாழ் மக்கள் படித்தாதான் நம்ம மொழியும் காப்பாற்றிக்கலாம், அடுத்தவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மலைவாழ் மக்கள் நம்ம இடத்தை சார்ந்த புனிதமான கருத்துக்களையும் புனித கல்லுங்களை பற்றியும் மலைகளை பற்றியும் செடிகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டானா மற்றவங்க வந்து நம்மளை பற்றி படிக்கிறாங்க, நம்ம படிக்கிறல. அதுதான் என்னுடைய கவலையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது உலகம் வந்து இன்னைக்கு வந்து தேடி தேடி வந்து பழங்குடியின மக்களின் வாழ்க்கை வரலாறை படிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நாம் வந்து நம்ம படிக்கிறது இல்லை, நம்ம அழுத்த திறமை கடத்துறது இல்லைன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. தமிழ்ச்செல்வன், சொல்லுங்கள், நீங்கள் பழங்குடியின மக்களை பற்றி ஒரு ஆய்வு நடத்திக்கிட்டே வரீங்க. எந்த மாதிரியான ஆய்வுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க? நான் வந்து சென்னை பல்கலைக்கழகம் தான் மானுடவியல் துறையில் தான் இருந்தேன். எங்களுக்கு வந்து எப்பயுமே பிஜி படிக்கும் போதே ஒரு மாதம் வந்து எங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வந்து ட்ரைபல் ஏரியாஸ் தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ முதல் வந்து நாங்கள் படித்ததே வந்து பழங்குடிகள் வந்து பற்றி பார்த்திங்கன்னா பனியன் தான் படித்தோம். ஸோ வயநாட்டில் இருக்க பனியன் தான் படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணும்போதும் காட்நாயக்கன் பற்றி படித்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட பேஸாக வந்து பார்த்திங்கன்னா பழங்குடிகள் சார்ந்தான் என்னோடய ஆய்வுகள் இருந்திருக்கு. ஸோ நான் பிஹெச்டி ஜாயின் பண்ண பிறகும் இருளர் பற்றி தான் பண்ணியிருக்கேன். மலை இருளர் பற்றி பண்ணியிருக்கேன். நீலகிரியில் இருக்க இருளர் மக்கள் பற்றி தான் என்னோடய பிஹெச்டி தீசிஸும் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பழங்குடியினர் வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட ஆராய்ச்சியில் இப்போது படித்து எல்லோரும் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் என்ன மாற்றங்கள் பெருசாக நிகழணும்னு நினைக்கிறீங்க? 37 பழங்குடிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா 7 பழங்குடிகள் தான் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் நீலகிரியிலே 10 பழங்குடிகள் இருக்காங்க. 10 பழங்குடிகளில் வந்து 2 பழங்குடிகள் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. தோடரும் வந்து ஆளுக்குறும்பர் மட்டும்தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து இருக்க பெட்டகுறும்பரோ இல்லை பனியரோ காட்டு நாய்க்கரோ. ஸோ இன்னும் வந்து அந்த அந்த இந்த நிகழ்ச்சி கூட அவங்களால வந்து வர முடியாத ஒரு அக்சசபிலிட்டி இருக்குது. ஒரு மலையை தாண்டி அவங்க வரணும்னா ஒரு 2 நாள் அவங்க கடந்து வரணும். இப்போ இவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து தெப்பக்குளமேட்லேருந்து வந்திருக்காங்கன்னா அங்கேருந்து வர்றதுக்கே வந்து அவங்க ஊர்லேருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நடுவில் யானை வழியில் நின்றுச்சுன்னா அது போகிற வரைக்குமோ இல்லை வந்து அதை விரட்டிட்டோ தான் அவங்க வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட இப்போ மற்ற சமுதாயத்தை விட இந்த காட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த அக்சசபிலிட்டி அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று வந்து அக்சசபிலிட்டி. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இப்போ 6 மணிக்கு மேலே வந்து அவங்க ஊருக்கே போக முடியாது. இப்போ நீங்கள் ஒரு படிச்சுட்டாங்கன்னா அவங்க ஊரில் வேலை கிடைக்காது. ஸோ வெளியில் வந்து தான் வேலைக்கு போகணும். திருப்பி ஊருக்கு போகணுன்னா அவங்க 6 மணிக்குள்ளே ஊருக்கு போகணும். ஸோ அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து தான் தங்கி தான் படிக்கணும், வெளியிலேருந்து தான் வேலை பார்க்கணும். ஸோ அந்த ஒரு வசதி வந்து நமக்கு அங்கே வந்து பழங்குடிகள்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஜிடிஆர் தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிறைய பழங்குடியினர் இருக்காங்க. அதில் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க யார்? அதிகமாக எண்ணிக்கையில் வந்து மலையாளிஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து இருளர் இருக்காங்க. 2வது இருளர் கம்யூனிட்டி இல்லை, ரொம்ப கம்மியாக ஒரு 1000-2000 பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தோடர் காடர் முதுவன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து அவங்களோட பாப்புலேஷனே இருக்கும். அடுத்து நம்மளிடையே பேசுகிறதுக்காக இன்னொரு சிறப்பு விருந்தினர் வர இருக்காங்க. பவனந்தி வேம்புலு, டைரக்டர், சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. சென்னை சமூக பணி கல்லூரி சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் அவங்களுடைய ஏவி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம சார்கிட்ட பேசுவோம். சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் என்ற இந்த ஒரு அமைப்பை கடந்த 2 வருடங்களாக இந்த கல்லூரியிலே செயல்படுத்தி வருகிறோம். சமூக பணி செய்வதற்கு அநேகர் இருந்தாலும் அதை ஒரு திறம்படவும் அதை ஒரு முழுமையாகவும் செய்வதற்கு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்திலே சமத்துவம் காண்போம் என்ற ஒரு கேம்பெயின்
செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்தின் வழியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள், அதை சார்ந்த மாணவர்கள், அதை சார்ந்த ஆய்வு செய்பவர்கள் இன்று பலர் வந்து இதில் பங்கு பெற்று இதில் பயணம் பெற்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தோடர் மற்றும் இருளர்கள் மொழியினை அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு குறுகிய கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் இந்த ஆண்டு இந்த மூலிமா தொடர்ந்து சொல்வோம், சமத்துவம் காண்போம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பழங்குடியினரை பற்றின ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள்லாம் இளைஞர்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க இல்லையா, நீங்கள்லாம் என்ன மாற்றத்தை இன்னும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அரியமுட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். பிஹெச்டி டாக்டரேட் வாங்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து யாருமே டிகிரி ஹோல்டர் கிடையாது. ஐஐடிஸில் படிக்கணுன்றதுக்கு வந்து நம்ம காசு இல்லாமல் படிக்க முடியாது. கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக பேக்ரவுண்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ கேட் எக்ஸாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், சிஎஸ்ஆர் எக்ஸாம் கண்டிப்பாக தெரியும், யூஜிசி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நான் கேட் எக்ஸாம் எழுதினேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர். ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுதினேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர். ஸோ நான் வந்து ஐஐடியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஐஐடியே வந்து என்ன பண்ணுன்னா பர் இயருக்கு வந்து 300 ஸ்டூடெண்ட் 350 ஸ்டூடெண்ட் வந்து அப்ராட் அனுப்பி அவங்க வந்து ஜாயின் பிஹெச்டி மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அதில் ப்ரொபோசல் எழுதி எங்களோட ப்ரொபோசல் மூலயமா நான் வந்து சிங்கப்பூர் போனேன். என்டியூ சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க. அங்கே ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இப்போ என்னோட தீசிஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜூலையில் எனக்கு கான்வகேஷன் இருக்குது. இது ஏன் வந்து நான் இது படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏன் என்னோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸ்டடீஸை வச்சு என்னோட கீழே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, என்னென்ன ஃப்ரீயாக படிக்கலாம், கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எல்லாருக்கும் இந்த பழங்குடியின மக்கள் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட ஆசையே. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அரசுகளின் திட்டங்கள் தெரியாமலே ஒரு சமூகம் கடந்து போயிட்டே இருக்குது. அதை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச உங்களுடைய சிந்தனைக்கு என்னுடைய பெரிய பாராட்டுகள். நன்றி நன்றி. ஏன்னா என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தெரிஞ்சால் அட்லீஸ்ட் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுவாங்க. நான் வந்து 3 ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஒன்று வந்து அத்லெட்ஸ், பாக்ஸிங், பென்காக் ஸ்லெட் 3 ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எய்ம் வந்து என்னென்னா எனக்கு தனியாக கிளப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் பெருசாக அச்சீவ் பண்ணால் தான் எனக்கு லைசன்ஸ் வாங்கி நான் கிளப்பு வைக்க முடியும். அதில் அப்படி கிளப்பு ஸ்டார்ட் பண்ணேன்னா எங்கள் இருளர் பழங்குடி மக்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுக்கிற மாதிரி பாக்ஸிங் கிளாஸு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது எல்லா ஈவெண்ட்ஸுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் அதில் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு ஆளாக தான் இங்கே இருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கிற பழியா பழங்குடி சமூகத்தை சார்ந்தவன். நான் வந்து எங்களுடைய சமூகத்தில் வந்து முதல் முதுகலை சமூக பணி முடிச்சிருக்கிறேன். நான் வளர்ந்த காலகட்டங்கள் இவங்களை ஒரு போராட்ட களங்களில் தான் என்னோடய தாயை நான் கூட இருந்திருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தோணுமுன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால் கொடுக்க முடியாதா அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்தது. என் தாய் வந்து படிக்காமல் இருந்துட்டு 2வது படிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் போகலை. அப்படி அவங்க படிக்காமல் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறப்ப நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என்னுடைய யூஜி அப்போ அது கிடச்சிது. 2012 என்னோடய பிஜியை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக இங்கே சென்னையிலே ஒரு சில இடங்களில் வேலை பார்த்தேன். அப்போ மறுபடியும் நான் வந்து நம்ம திருவண்ணாமலையில் போய் நம்ம பழங்குடி மக்களோட அங்கே கொஞ்சம் அப்போ நம்ம பழங்குடி மக்கள் இருக்கிற ஏரியாவில் என்னுடைய பயணங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 வருடங்கள் வந்து நம்மளுடைய அரசாங்கத்தின் தாட்கோவில் வந்து உதவி மேலாளர் கோயம்புத்தூர் டிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்.
சென்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டியோட டைரக்டராகவும் இருக்கீங்க. இப்போ இந்த அமைப்பின் மூலியமாக என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்கிறீங்க? இந்த மக்களுக்கான தேவைகளையும் இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்பையும் எப்படி நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க? இதனுடைய முழு நோக்கம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அரசினுடைய பப்ளிக் பாலிசி தான். ஒரு பொது நல திட்டங்களுக்கான அதற்கு உண்டான தரவுகளையும் அதற்கு உண்டான ஆய்வுகளையும் திரட்டி அது வந்து இந்த திட்டங்களாக பரிணாமம் பெறணும் அப்படின்றது தான். மற்ற ஒரு திட்டங்களை வகுக்கிறது மாதிரி வந்து பழங்குடியினருக்கு வர்றப்ப அந்த இது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே வந்து அவங்களுடைய பகிர்ந்துக்கிட்டப்ப நம்ம பார்த்த விஷயம் வந்து, இன்றைக்கி அவங்க பதிலேருந்து கல்வியோ தொழில் சார்ந்து எல்லாம் வர்றப்ப இன்றைக்கி ஒரு மேல்நிலை ஆக்கம் வந்து நடக்குது. அந்த மேல்நிலையாக்கம் நவீனத்துவம் சார்ந்து வந்து உங்களுக்கு நடக்கக்கூடியான ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுடைய வாழ்விடங்களே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மேலேருந்து எடுத்துட்டிங்கன்னா லேயர்ஸாக தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஆல்டிடியூட் பேஸ் தான். ஆக நீலகிரி பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கீழே ஆனமலை பகுதிகளில் வரக்கூடிய காடர்ஸ் முதுவர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு ஆரம்பித்து அடுத்து கொடைக்கானல் பகுதிகளில் வந்த உடனே பழியர்ஸை ஆரம்பித்து அது பொதிகை வரைக்கும் வந்து அங்கே காணி வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது. அதனுடைய இந்த பகுதியில் உங்களுக்கு சத்தியமங்கலமுடைய ரேஞ்சஸ் அதனுடைய துடுப்பை ஆரம்பித்து பிலிகிரி ரங்கா வரைக்கும் போகிற பொழுது சோழகர்களும் ஊராளிகளும் இவங்க எல்லாருமே அந்த பகுதியில் வாங்கிட்டு இருக்காங்க. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இங்கே நான் வந்து பார்க்குறப்ப அவங்க பேசின உடனே இது வந்து மலையாள மொழியாக இருக்குது, இது இந்த மொழியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு தான் பார்டர்ஸ். தமிழக எல்லை இதுக்கு கேரள எல்லை, இது வந்து கர்நாடக எல்லை அப்படின்னு நம்ம தான் வந்து பார்டர்ஸ் வந்து நம்ம எந்த பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பார்டர்ஸ் இல்லை. அவங்களுக்கு மலை தான். வாசமொழி தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு மலை தான். அதனால தான் அவங்களுடைய நகர்வுகள் என்னையுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வளர்ச்சியை நோக்கி நகரும்போது எதை இழக்கிறாங்க? இந்த கேள்வி என்னை எங்கே தூண்டுது அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து வெர்னர் ஹெர்சாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மன் ஒரு ஃபிலிம் டைரக்டர் உண்டு. அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் அது ஒரு படமும் இல்லை, அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியுடைய தலைப்பு வந்து என்னன்னா, வேர் கிரீன் ஆன்ஸ் ட்ரீம், எங்கு பச்செரும்புகள் கனவு காணும் நேரங்கள். அது நடந்ததை அவர் அப்படியே டாக்குமெண்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினருடைய பூமியை நிலங்களை அதை வந்து ஒரு தனியாருக்கு கொடுத்து அங்கே யுரேனியமை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் அதை வழிமறித்து நின்று பெரிய போராட்டங்கள் பண்ணுறாங்க. அவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் எப்பயும் போல் எல்லா நடக்கிற மாதிரி. அப்போ இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகுது. பழங்குடி சமூகத்தினுடைய மூத்தவர் ஒருத்தர் அங்கே போய் அந்த நீதிபதிக்கு முன்னாடி இருந்து அவர் வந்து பேசுகிறார். நீதிபதி கேட்குறார், இப்போ அங்கே வர்றது அது ஒன்று, அதுக்கு தான் அங்கே கொடுத்துட்டாங்கல்ல, உனக்கு இது கொடுக்குறாங்கல்ல, இப்போ இது வந்து என்ன அப்படின்னு அவர் கேட்குறப்ப அந்த மூதவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அங்கே தோண்ட போகிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பச்சிரும்புகள் நிறைந்த பூமி, அது எப்பயுமே கனவு காண்டுக்கிட்டே இருக்கும். அந்த கனவு கண்ணக்கூடிய அதை நிறுத்திருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போகும். புரியுதுங்களா? சரி, அந்த பச்சிரும்புகள் கனவு காண்ற வரைக்கும் தான் இங்கே இருக்கும். இதை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப இது வந்து அந்த நீதிபதிக்கு அவருக்கு புரியவே புரியாது. அங்கே நடக்கக்கூடிய அங்கே விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இதைத்தான் அவங்க இழக்கிறாங்க. அங்கே இழக்கிறது பூமியை மட்டும் இல்லைங்க, அவங்க பச்செரும்புகளுடைய கனவுகளையும் அவங்க இழக்கிறாங்க. இன்னைக்கு திருமூர்த்தி வந்து இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைந்து அவர் உள்ள வர்றப்போ வந்து அவருக்கும் அவருடைய தேனீக்குமான இதை வந்து இழந்துடுறாரு. அவருடைய கதை அதுதான். அவர் திருப்பி அந்த தேனியோட அவருடைய வாழ்வு அதோடு அவர் மீண்டும் அந்த உறவை அவங்க எங்கே புதுப்பிக்கிறாரு, அவரெல்லாம் படித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டும் பழையபடியும் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அதோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் அந்த கதையினுடையது. அந்த கதையை நான் கேட்குறப்பெல்லாம் எனக்கு வெர்னர் ஹெர்சாக் படம், ஆனால் அவர் அதை டாக்குமெண்ட்ரியாக பண்ணிட்டார். இங்கே நம்ம அதை எதையுமே நம்ம கொண்டு போகலை. இதுதான் முதல் தடவையாக இந்த கதை வந்து தமிழகத்தினுடைய பிற மக்களுடையான பொது அறிவுக்கு இந்த கதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கடத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இங்கே நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும் இங்கே சொல்லப்பட வேண்டிய கதைகளாக என்ன இருக்குன்னா, மனிதர்கள் பிறக்கும்போது இந்த பூமிக்கும் நமக்குமான தொடர்பு வந்து அங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஆனால் பூமிக்கும் உங்களுக்குமான தொடர்போடு பிறந்த மனிதர்கள் அதுலேருந்து பிரித்து இந்த வளர்ச்சிங்கிற பாதையை கோதி நகர்த்தும் போது அது ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கிறக்கூடிய ஒரு சூழல் தான் ரொம்ப அழகாக சொன்னார். நம்ம வளர்ச்சிங்கிற பாதையை அவங்க கூட்டிகிட்டு போகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அவங்க பிறப்பிடம் சார்ந்ததை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப முனைப்போடு அவங்க கவனமாக செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னார். அந்த நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. அதாவது இன்றைக்கி பழங்குடியின மக்களுடைய பிரச்சனை என்ன, அவர் வாழ்வாதாரம் வளர்ச்சியும் சார்ந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சமத்துவம் காண்போம் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல கலந்துரையாடலாக இது இருந்துச்சு.
எல்லோரும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர இந்த நிகழ்ச்சியின் சார்பாக எல்லாரையுமே நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி.